ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதிக்குரிய பரலோக மன்னா. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். வசனத்திற்குரிய விளக்கம். நாம் ஒளியினிடம் அழைக்கப்பட்டதின் நோக்கம் நாம் பிரகாசம் உள்ளவர்களாக இருக்கவேயாகும். நாம் பிரகாசமற்றவர்களாக ஜீவிப்போமேயாகில் நாம் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரர் அல்லாதவர்களாயிருந்து இருளிலே விடப்படுவோம். நாம் நம்மை தேவனிடத்தில் முழுவதும் ஒப்பு கொடுத்து இந்த உண்மையான ஒளியை பெற்றிருப்போமேயாகில் நாம் எந்த அளவிற்கு தேவனுடைய மகிமையையும் புகழ்ச்சியையும் மற்றவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க செய்கின்றோம் என்று நம்மை நாமே சோதித்தறிய வேண்டியவர்களாய் இருக்கின்றோம். அதாவது நாம் அந்தகார கிரியைகளுக்கு விலகி ஒளியின் பிள்ளைகளாக நடக்க வேண்டும். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்ல. ஆமேன்.